ஹே ஃபேம், நான் தான் குர்பான். ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த ரைட்டில் நாங்கள் எங்கேயும் கிளம்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரளா சைட் போகலாம் தான் பிளான். பவன்சேகர் டேம், ஸோ அது பேக் சைடில் தான் போகிறோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல வந்து vlog ஸ்டார்ட் பண்ணி. ஃபஸ்ட்டெல்லாம் எப்போவுமே vlog ஸ்டார்டிங் இந்த இடம் தான். எல்லா ட்ரிப்பும் வந்து நம்ம அப்போ கூட தான் போயிட்டுருப்போம். இப்போ அப்போ வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டா, நான் வந்து டே ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஷிஃப்ட் வந்து மாறி இருக்கனால ட்ரிப்பை வந்து சரியாக போக முடியதில்லை. ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களே தெரியும், நம்மளோட எல்லா vlog வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட்டே ஆகும். இன்றைக்கி வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம், மழை வேறு வந்துட்டுருக்கு. கிளைமேட் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. நல்லாவே நடந்தா சரி தான். ஓகே, இந்த ரைட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஹாய், நம்ம காருக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு எதாவது சொல்லுவோம். லெமன் டான்ஸ் நம்ம ஆளுங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வாங்க, கார் ரிப்பேர் ஆகி போச்சு. வடை சட்டி கொண்டு வந்தாச்சு ப்ரோ. அப்பதான் அதோ பண்டிகாடு வடை சட்டி. அது மாத்துறது ப்ரோ. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கிட்ட. ஸோ எல்லோரும் அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ வர மாதிரி பிளானு. நம்ம ஆளுங்க வடை சட்டிலாம் எடுத்து கிளம்பி வச்சுருக்கேன். ஸோ வடை சட்டி பார்த்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சமைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நீ மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். எங்களை எப்படா கூட்டிகிட்டு போவோம் ஆஃபீஸ் பசங்க அப்புறம் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் நம்ம குரூப்பாக ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லைங்க. சரி, இன்னைக்கு இந்த டைம் வந்து இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டாங்க நம்மளை. ஸோ அதனால் சரி, ஒரு ஐயோ என்ன இது மரம் வயர் கம்பத்தில் மரம் மாட்டிடுச்சு போல. அதான் கைஸ், நம்ம ஆளுங்க வந்து நம்ம இந்த வாட்டி வந்து நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக பிளான் பண்ணது தான் இது. ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதான் தண்ணி அதிகமாக இருக்கனால போக முடியாது. இப்போ வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு பவானிசேகர் அந்த டேம் இருக்குல்ல, செக் போஸ்ட், அந்த செக் டேம், அது பவானிசேகர் டேம் இருக்குல்ல, பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்னன்னு. மேபி இவங்க பிளான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வேற இடத்துக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் ஓகே, பசங்கன்னா எனக்கு ஜாலியாக அப்படியே எங்கே வேணால் போய்க்கலாம். பசங்கன்னா ஓப்பனாக சொல்லலாம், மைண்ட் ஷாப்பில் உட்கார வச்சாலும் பசங்க ஜாலியாக வைப் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரிப்பு போகிற மாதிரி வராது. நான் இப்போ வந்து கேர்ள்ஸும் இருக்காங்களா, ஸோ அதனால் அவங்களுக்காக தான் முக்கியமாக அவங்களுக்கு என்ன சேஃப்டியோ அந்த வயசாக நம்ம பிளானும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் என்னோட ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன், அதே விஷயம். அந்த எல்லா இடத்துல கடன் வாங்கி தான் ஊர் சுற்றிட்டு இருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஊர் சுற்றணும், 4 பேர் நம்மளை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. 4 பேர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா கேட்கணும், இப்போ எந்த ஊர்லடா இருக்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கெல்லாம் காசு வேணும். வேற ஊருக்கு போகணுன்னா சரி, இப்போதைக்கு ஒரு லோக்கலை சுற்றுவோம், நமக்கு நேரம் வராமல் போயிடும். அப்போ பாருங்க, அப்போ நானும் ஊரா சுற்றுவேன், வெளி ஊரா சுற்றுவேன். அப்போ காசு தான் வரணுமே. அதுக்கு நம்ம ஏதாவது பெருசாக பண்ணா தானே. என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரே இடத்துல, சாணி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம் ஒரே இடத்துல. வாங்க எவ்வளோ நேரம் வர்றதுக்கு. இப்போ வந்து பிளானை மாற்றிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம போன ஸ்பாட் இல்லையாமா, பாலக்காடு பிளான் பண்ணியிருக்காங்க. கோவா கிளம்பிட்டோம் ப்ரோ. கோவா கிளம்பிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. சர்ப்ரைஸ். இப்போ வந்துட்டு பாலக்காட்டில் வந்து என்ன ஸ்பாட் தான் இவங்க இன்னும் முடிவு பண்ணல. ஆல்டோ இட்ஸ் பைக் கார். ஸோ அங்கெல்லாம் பைக் நின்றுருக்கு. 1 2 3 பைக் நின்றுருக்கு. ஒரு பைக் அங்கே போயிட்டுருக்கு. பட்டிக்காடே டே ஓரமாக ஓட்டு சரியா. ஒன்றும் வேடப்பில்ல, இது வேணா ஹைவே போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போங்க.
ஓகே நம்ம ஆளுங்க ட்ரிப்பு போகிற வைவு ஒன்னும் ஆகலையோ. அவன் பிரேக் அடிச்சிட்டானாமா. அடிச்சா தப்பு இல்ல அவன் மேல தப்பு, நம்ம ஆள் மேல தப்பு இல்லடா. பொறுமையாவா முன்னாடி ஒருத்தன் பிரேக் போட்டானாமா. ஐயோ கடவுளே. இப்போ ட்ரிப்பு வந்துட்டு 2 பேர்னா பிரச்சனையே இல்லை, ஒரு ஆள்னா பிரச்சனையே இல்லை. நான் மாடு எதுவும் கிளம்பிட்டேன் அவ்வளோதான். ஆனால் இந்த குரூப் ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டா. இப்போவே டைம்ல ஆச்சு 10,000. ஆமா அதுவும் பசங்க கூட ஒரு ஆளையா லேட் ஆயிடுச்சு கூட வண்டியில் அடிச்சு போட்டு வந்துருவாங்க. நம்ம தட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க கேர்ள்ஸ் கூட்டி வர்றதுக்கு இன்னும் பெரிய டாஸ்க்கு. குரூப் ஆர்கனைஸ் பண்றதே பெரிய டாஸ்க்கு. இதுல வந்து கேர்ள்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான்டா. பசங்களை வந்து இழுத்து பிடிச்சிட்டு அந்த ஸ்டார்ட் அப் இருக்குல்ல அது மட்டும் தான் லேட் ஆகும். ஆனா புடிச்சிட்டாங்கன்னா எங்க போனாலும் ஆமா எந்த டைம் கூட வீட்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இவங்களை வந்து பிடிச்சாலும் கூட்டிட்டு வர்றதா டாஸ்க்கு. வாங்க நின்று வாங்க பொறுமையா. நம்ம எங்க ரீச் ஆயிருக்கோம், பாலக்காடு ஹைவே வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு டீ பிரேக். டைம் எல்லாம் ஆச்சுடா 10:30 ஆயிடுச்சு. ஏண்டா 10:30க்கு இங்க வந்துருக்கும், காலையில 7 மணிக்கு வர. See that breed coming back side. Nice shoot போயிட்டா breed. பட்டிகாடி. டேய் டக்கர் பை டீ சொல்லுங்க गाइस. இங்க வந்தோம், இந்த பேக்கரி தான் வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. யோ உங்க பசங்க lemon show your lemons ah. Show your lemons. Lemon in the spoon guys. டீ எல்லாம் குடிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்புறதா. ஆனா எங்க போறதான்னு தெரியல. ஏய் ஸ்பீக்கரா? நம்ம எங்க போறோம்? அங்க பாருங்கம்மா, காருக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ இல்ல அது யாரு? ஃபைனலி வந்து லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஆண்டோ போய் வண்டி எடுங்க ஆண்டோ. இங்க என்ன குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. போங்க வண்டி போமா, வண்டியில ஏறுமா. தேவயானி நீ போய் பைக்ல ஏறு ப்ரோ. எடு ப்ரோ, போலாம் ப்ரோ. டைம் ஆச்சுடா. போகும், அதுவும் போகும் இதுவும் போகும். 140 போகும். வண்டியா? எங்கடா ஆளே காணோம். டேய் ஸ்லோவா போங்கடா, அப்பதான் வீடியோ எடுப்பா. டேய் வீடியோ எடுப்போ. பாப்கார்ன் வாங்கடா.
நம்ம போகும்போதே நீட்டாக அப்படியே ஸ்லோவாக போகாத வீடியோ எடுத்தா வச்சுக்கோ கரெக்டாக இருக்கும். ஏன்டா உருன்னு அழுத்திட்டு போனா எங்கடா வீடியோ எடுப்பான்? அதுக்கு மேல போயிட்டு இருக்கேன். இவன் தான்டா, நானே வீடியோ எடுக்கிறாங்க ஸ்லோவாக போக சொல்லிட்டு இருக்கேன், நீ போட்டு அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. நீ காணோம் ஆண்டோ, நீ காணோம், ஆளே காணோம், போயிட்ட. இப்ப அழுத்தா மர போயின்னு எங்கடா போறீங்க அழுத்திட்டு? ஏன்டா இங்க இருக்க பாலக்காடுக்கு அழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் அவன் அழுத்திட்டானா இவன் அழுத்தம். போ அழுத்து, போ அழுத்து, போ அழுத்து, போயிட்டான் பாரு, போறா. அவ்வளவுதான், பையன் போயிட்டான், முடிஞ்சு போச்சு. பாய், டாடா, பை பாய். ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம் அவனை. ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கலாம் அவனை. காட்டுது இவங்க தான் ப்ரோ 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. மேல பாலம் ஏறி போயிட்டு அழுத்தி பிடிச்சி போயிட்டு இருக்காங்க ப்ரோ இவங்க எல்லாருமே. பாலக்காடு போறது யாரும் வழி சொல்றா? லொகேஷன் பார்க்கல, ஒன்லி ஃபார் சேசிங் ரேசிங். ஆமா, இந்த நாய் வேற ஒருத்தர் ரேஸ் வேற போட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கு வா ப்ரோ போலாம். மாதாஜி 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க மாதாஜி. நல்லா சாப்பிட்டுட்டே வாங்க. எதுக்கு எதாவது சொல்லுவா? ஒண்ணு வேணாமா? பாப்பா கியூட்டா இருக்குல்ல? ஆன் தி வேல இருக்கோம். இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. இப்போவே டைம் ஆச்சா? இப்போவே டைம் வந்து 1 மணி ஆச்சுடா. ஏடா சீக்கிரம் டைம் பாஸ் பண்ணுடா. 12:20. இங்கே 12:20 அங்க போறதுக்கு 1 மணி ஆயிரும். நடந்து போறதுக்கு 2 மணி ஆயிரும். அப்புறம் ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியே 10 மணி ஆயிரும். அப்புறம் நீங்க காலையிலே தூங்கிருங்க, நாங்க அப்படியே வேற எங்கேயாச்சும் போயிடும். ஓகேவா? மழை வரதுக்குள்ள ரீச் ஆயிடலாம். பட்டிக்காட்டுல அங்க பாருங்க, அங்க பாருங்க. லெமன் டான்ஸ் டைம் ஆயிடுச்சுடா, வாங்கடா போலாம்டா. யாரு இந்த அசல் கோளாருக்கே தெரியாது. Hey, let's go guys. போலாமா? ப்ரோ ரூட் எப்படி? செமையா இருக்குல்ல ரூட்டு? என்ன இடிச்சிடாதீங்க. மீன்வெள்ளமோட இதான் ரூட்டு. மீன்வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஏய் கவனிங்கெல்லாம் பொறுமையாக வாங்கடா, தற்கொலைங்க. அவன் எதுக்கு ஃபஸ்ட்டாக போகிறான்? அவனுக்கு ரூட்டு தெரியுமா? அவன் ஏன் ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கான்? நானே இவங்க சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போகலான்னு போயிட்டு இருக்கேன். போய் டிக்கெட் மட்டும் வாங்கணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு வந்து இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. அடல்ட்டுக்கு வந்துட்டு 25 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 ரூபா. ஓகேவா? 15 ரூபா. டிக்கெட் கவுண்டர் வாங்கணும். எவ்வளோ? 1 2 3 எவ்வளோ பேர் இருக்கும்? கேஷ் இருக்கும்ல? அப்படியா? சரி, எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம? 2. ஆமாம். ஸோ கைஸ் இது வந்து கவுண்ட்ரு, டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணிடாதீங்க. இருடா எடுத்துகிட்டு இருக்காங்களா? காசு ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கா? ஃபோன் கூட்டா, ஃபோன். எவ்வளோ பேர் இருக்கோ?
ஆப்டிக்கிட்டியா நீ? சரிடா சரி. அடல் தான்டா நான். ஆமா கரெக்டா. எவ்வளோ பேரா? 10 14 பேர். 14 பேர். 14 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு 350 ஆச்சுங்க. அப்பா 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 அப்பா. இங்கேருந்து 2 கிலோ 2.7 போட்டிருக்கு கவுண்டர்லேருந்து. ஸோ அந்த இடத்துல கவுண்டரில் வந்து கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து வரணும், இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. அங்கே போய் டிக்கெட் காட்டணும். நம்ம கார் லேட்டாக வந்துட்டுருக்கீங்க. ஏறும் அதெல்லாம் ஏறிடும். உள்ள ப்ரோ உள்ளே போகணும். ஆமாம் நான் இங்கே சரி ஏற்றுறதுக்கு தான் இறக்க சொன்னேன். ஏற்றுங்க. ஏய் அதெல்லாம் ஏறி அசால்ட்டாக ஏறிடும்டா. போங்கடா கைஸ் எல்லாரும். அதான்டா எல்லாரும் உட்காந்து சேஸ் கீழே அடிச்சிருக்கோம். போய் டக்குன்னு வண்டியில் ஏறுங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்தே வாக்கிங் தான் போகணும். எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா. இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலு. நம்ம நடந்து போகிற இடம் வந்துட்டு மேலே இப்படி போகணும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஓகேவா. நம்ம கார் மட்டும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டுருக்கு. மரட்டம் பிரிட்ஜ் வந்துருச்சா காரு வரல. நான் போய் கூட்டிகிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாரும் நடந்து போயிட்டுருக்கோம். அவன் போயிட்டான். அந்த பிரீட் பாரு அங்கே போயிட்டான். அண்ணா காஸ்டியூம் எல்லாம் மாற்றியாச்சுங்க. அதுக்குள்ள பேசிட்டு தான் இருக்கேன் நான். நடந்து போயிட்டு இருக்கோம். காட்ட போறோம். பாத்திரம் what a view point. ஸோ இதான் அருமையாக குளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சென்சார் போட்ட வேண்டியது இருக்கும். ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இப்போ வந்து ஃபால்ஸுக்கு ஒரு ஐ திங்க் 0.5 கிலோமீட்டர் வந்து இருக்குது. அப்படியே வாக்கிங் நம்ம ஆளுங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வாங்க வீடியோ அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். முக்கியமான பிரிட்ஜ் இது தாங்க இங்கே. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மூங்கில் பிரிட்ஜ். டேய் மூங்கில் பிரிட்ஜுக்கு வர சொல்கிறாங்களா? டேய் அப்போ உன் ஃபோனில் வீடியோ எடுக்கலந்து. பாய்ஸ் இருக்கிறாங்க. இங்க ஒரு கப்பல் வந்துட்டு கப்பல் இருக்காங்க. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஐ லவ் யூ so much மணி. அவ்வளவுதான். இப்படிதான் நடந்து போகணும். கீழே தான் குளிக்கணும், மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்கிறதுக்கு. கைஸ் இதுதான் ஃபால்ஸ். பியூட்டியை பாருங்க. நானும் அவனும் சொல்லிட்டு அப்புறம் இங்க ஃபால்ஸ் வீடியோ எடுத்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் உள்ளே மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே என்னன்னா வேடிக்கை பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே குளிக்கணுன்னா கீழே ஃபால்ஸோட தண்ணி இப்படி போகக்கூடாது. ஸோ அந்த கீழே தான் போய் குளிக்கணும். ஐ வில் ஷோ யூ. இந்த ஃபால்ஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்படியே வந்து இப்படி போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மரம்லாம் தாண்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்கும். அங்கே வேணால் குளிச்சுக்கலாம் சொல்கிறான். இங்கெல்லாம் ஆழம். எங்கடா சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் போய் குளிக்கணும்டா. இப்போ பாரு 2 பேர் டைவ் அடிப்பாங்க பாருங்க. ரெடி 1 2 3 டைவ். இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து அப்படி நடந்து போகணும்.
இந்த இடத்துல வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் வேணும்னா இந்த இடத்துல குளிக்கிறோம் ஓகேவா, குளிக்கிற இடம் தான். இப்போ வந்து நாங்கள் போய் தண்ணியில் ஆட போகிறோம். ஓ இறங்கு, இப்படி இறங்குறியா? ஷூ கழட்டிட்டு போய் ஷூலாம் இங்கே யூடியூபர் தண்ணிக்குள்ள காலமே உள்ள போகாதரா. இவன் விளையாடாதரா. அவன் உள்ள போயிருவான்டா, அவன் இவ்வளவுதான் இருக்கான். பக்கு 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 அவரு. அவ்வளவுதான் காலமாயிட்டார் அவரு. குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு, ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். இன்னும் மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. எல்லோரும் அந்த வழியாக தான் போவாங்க, எல்லாம் ஸ்டெப்பில் அப்படி நடந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸில் இப்படி நடந்து போகிறோம். ஓகே, ஸ்விம்மிங் பூலும் நீட்டாக தான் இருக்கும் போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லான்னு வந்தோம். கார் வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஸோ சேட். இங்கே தான் சாப்பிடலாம். நிறைய ஹோட்டல் பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. ஐ மீன் ஹோட்டலில் இருந்துச்சு, பட் நமக்கு தேவையான ஃபுட்டு வேறு நூடுல்ஸ் அப்படிலாம் எதுவும் வேணாமாம்மா. ஸோ அதனால் இங்கே தான் சாப்பிடலாம் வந்தோம். ஸோ இப்போ வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே என்ன ஆச்சுன்னா கார் ரிப்பேர் ஆகி போச்சு. கார் போக மாட்டேங்குது. நம்ம கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சார் இன்னும் கோயம்புத்தூர் வந்து 60 கிலோமீட்டர் பண்ணுறதுன்னு தெரியல. வாட் டு டு கைஸ்? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம திரும்பி வந்தாச்சு. ஸோ வண்டி ரெடி ஆகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி 2 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஷோரூம்லாம் கேட்டிருந்தோம், அவங்க எல்லாமே 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு கடைசியில் ஒரு வேலையாக இந்த அண்ணா தான் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஓவர் டைம் பார்த்து நம்மளோட வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 11 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். பாலக்காட்லேருந்து 11 மணிக்கு தான் கிளம்புனோம். ஸோ இங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் அழுத்து பிடிச்சி வந்துட்டோம். ஸோ இங்கே 12 மணிக்கெலாம் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ட்ராவலிங் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா. லவ் யூ ஆல். பாருங்க, தெரியுதா? தூரம் வரைக்கும் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ அதுதான் மசனகுடி ரோடு. ஆமாம், போகலாங்க. ஆ, போகிற மாடு.